ஷீட்ஸ் கட்டிங் ப்ராசஸ். அதாவது ஒரு ஃபுல் ஷீட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒன் கார்னர் டு ஒன் கார்னர் ஜாயின் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி மார்க் லைன் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் 4 கார்னருக்கும் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலு கார்னரும் ஒரே மாதிரி ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஃபோல்டு, அதே மாதிரி அந்த கார்னர்ஸ் இந்த கார்னரும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃபோல்டு, இந்த கார்னர் அந்த கார்னர் சேமாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஷீட் வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு ஷீட்டோட ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இப்போது அந்த மாதிரி டபுள் சைடாக ஜாயின் ஆகிருக்கிறது எல்லா ஷீட்டையும் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைட் ஃபுல்லாக அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இது பண்ணிங்கன்னா வந்துடும். அது நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி டபுள் சைடு இருக்கிறது எல்லாமே எல்லா சைடும் இப்போ 4 சைட்ஸும் கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி செலஃபைன் ஷீட், மெட்டாலிக் ஷீட் அண்டு ஃப்ரோஷன் ஷீட் வந்து கட்டிங் ப்ராசஸ் வந்து இதே மாதிரி தான் கட் பண்ணணும். இதில் வந்து ஒவ்வொரு ஷீட்டும் வந்து லென்த் அண்ட் சைஸை பொறுத்து மாறுபடும். இந்த செலஃபைன் ஷீட்டில் மொத்தம் வந்து 16 ஷீட்ஸ் ப்ரீகர் ஷீட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால்